சனாதன தர்மம். தன்னறிவு, உறுதி, பொறுமை, அறத்தில் அர்ப்பணிப்பு, ஆலோசனைகளை கமுக்கமாக வைத்து கொள்வது, ஈகை ஆகியவை இழிந்த மனிதர்களிடம் இருப்பதில்லை. நண்பனின் தோல்வியை விரும்பாத ஒருவன் கேட்கப்படாத போதும் தனது வார்த்தைகள் நன்மையாகவோ தீமையாகவோ வெறுப்புடனோ இனிமையுடனோ இருக்குமேயானாலும் கூட உண்மையை சொல்ல வேண்டும். போலி குற்றச்சாட்டுகள், தீய உரைகள் மூலம் மூடர்கள் ஞானிகளுக்கு தீங்கிழைக்கின்றனர். இதன் விளைவாக ஞானிகளால் செய்யப்பட்ட பாவங்களை அந்த மூடர்கள் ஏற்றுக்கொள்கின்றனர். ஞானிகள் தங்கள் பாவங்களிலிருந்து விடுபட்டு இப்படியே மன்னிக்கப்படுகின்றனர். தீய குணத்தாலேயே தீயவர்கள் பலம் பெறுகிறார்கள். குற்றவியல் சட்டத்திலும் பலமற்றவர்களையும் பெண்களையும் கவனமாக பார்த்து கொள்வதிலுமே மன்னர்களின் பலம் இருக்கிறது. மன்னிக்கும் தன்மையிலேயே அறம் சார்ந்தவர்களின் பலம் இருக்கிறது. பேச்சை கட்டுப்படுத்துவதே மிகவும் கடினமானது என்று சொல்லப்படுகிறது. நன்கு பேசப்பட்ட பேச்சு பல நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். தீமையாக பேசப்பட்ட பேச்சு தீமைகளுக்கு காரணமாக இருக்கும். கணைகளால் துளைக்கப்பட்ட அல்லது கோடாரியால் வெட்டப்பட்ட காடு மீண்டும் வளரலாம். ஆனால் காயப்படுத்தும் வகையில் தீய வார்த்தைகளால் நிந்திக்கப்பட்டு காயமடைந்த இதயம் மீண்டு எழுவதில்லை. வார்த்தை கணைகள் வாயிலிருந்து அடிக்கப்படுகின்றன. அதனால் தாக்குண்ட ஒருவன் அல்லும் பகலும் வருந்துகிறான். பிறரது உயிரையே அது தொட்டு விடுவதால் கற்ற மனிதன் அத்தகு கணைகளை அடிக்கக்கூடாது.